முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு விஜய் அவர்கள் கலந்து கொள்கிற முதல் அரசியல் நிகழ்வு இன்றைக்கு திருச்சி ஜோசப் காலேஜில் நடைபெற்றது. நம்ம மக்கள் எதிர்பார்த்த இதெல்லாம் இந்த 20 நாட்களை பண்ணியிருக்கிறேன், இன்னும் பண்ண போறேன் அப்படிங்கிறதெல்லாம் பேசாம எடுத்த உடனே அவர் முதல்ல முடிவு பண்ணிட்டாப்ல. வீட்டில இருந்து கிளம்பும்போதே எப்படியும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, போதைப் பொருள் பிரச்சனை, அப்புறம் இந்த எம்எல்ஏக்கள்லாம் பத்திரிகையாளரை பார்த்து பதறி ஓடுறாங்க. ஒரு பக்கம் பார்த்தா அமைச்சர்கள் மக்கள் கேள்வி கேட்கும்போது என்ன செல்லம் நீ சாப்பிட்டு பேசுகிற, நான் சாப்பிடாம நிற்கிறேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் ட்ரோலாக மாறிக்கிட்டு இருக்கு, கடுமையாக அதிருப்தியாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வழக்கம் போல் விக்டிம் கார்டு ப்ளே பண்ணிடுவோம். எல்லாத்துக்கும் திமுக தாண்டா காரணம் அப்படின்னு போட்டுவிட்டு போயிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாப்ல. இந்த பாஜக போய் எதை கேட்டாலும் நேரு இருக்கார்ல, அவர் பண்ண தவறுடைய விளைவு தான் இன்னைக்கு இது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி 1950 நேரு பிரதமராக இருக்கும் போது போட்ட சட்டத்தை கொண்டு இப்போ காட்டுவாங்க. அதே போல திமுக போய் ஏதாவது கேள்வி கேட்டா கடந்த ஆட்சியில் அதிமுக பண்ணி வச்சுட்டு போயிருச்சு அதனால இப்படி ஆயிடுச்சுமாங்க, அதிமுக கேள்வி கேட்டா திமுக அப்படி பண்ணி வச்சுட்டு போயிருச்சு அதனால இப்படிமாங்க. அதைத்தான் இவரு திமுக இதெல்லாம் பண்ணிருச்சு அதனால தான் என்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. திமுக தவறு பண்ணுது, திமுக ஊழல் பண்ணுது, திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, திமுக ஆட்சியில் கஞ்சா விற்பனை இருக்கு, திமுக ஆட்சியில் ஆற்றுமல் கொள்ள, கனிம கொள்ள, ஊழல், கரப்ஷன், கலெக்ஷன், கமிஷன் எல்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச மக்கள் தான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க.